வணக்கம். குமுதம் செய்திகளை வழங்குவதற்காக நான் மோகன்ராஜ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வயநாடு தொகுதி எம்பி பதவியை ராஜினாமா செய்கிறார் ராகுல் காந்தி. டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பின் அறிவிப்பு. வயநாடு மக்களுக்கு தொடர்ந்து துணை நிற்பதோடு ரேபரேலி தொகுதி எம்பியாக தொடர்வேன். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி உறுதி. வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் பிரியங்கா காந்தி போட்டியிடுவார். காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அறிவிப்பு. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் இங்கிலாந்து நாட்டில் பயிற்சி முடித்த 25 மாணவர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை முகாம் அலுவலகத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். மேகதாது பிரச்சனையில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமென கூறியுள்ள மத்திய இணையமைச்சர் சோமண்ணாவின் கருத்து கண்டனத்திற்குரியது. கர்நாடகாவைச் சேர்ந்தவரை மத்திய இணையமைச்சராக நியமித்துள்ளது தமிழகத்திற்கு செய்யும் துரோகம் என்றும் இபிஎஸ் குற்றச்சாட்டு. அதிமுக இடைத்தேர்தல் புறக்கணிப்பை விமர்சிக்க திமுகவுக்கு என்ன தகுதி உள்ளது? வாக்குகளை கொள்ளையடிக்கும் திருட்டு கும்பல்தான் திமுக. ஆர்.எஸ். பாரதியின் கருத்துக்கு ஜெயக்குமார் பதிலடி. அதிமுகவை ஒன்றிணைப்பது குறித்து அழைப்பு விடுத்தால் கட்சி தலைமை பரிசீலனை செய்யும். ஓபிஎஸ் அணியினரின் கோரிக்கை குறித்து முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி கருத்து. வாய்ப்பு கிடைத்தால் மறைக்கப்பட்ட விடுதலை போராட்ட வீரர்களின் வாழ்வை பாடமாக்குவேன். 20ஆம் நூற்றாண்டிலிருந்து சுதந்திர போராட்ட வீரர்களின் வாழ்க்கை திரித்து கூறப்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் ஆர்.என். ரவி குற்றச்சாட்டு. சென்னை திருவொற்றியூரில் சாலையில் சென்ற பெண்ணை மாடு முட்டிய விவகாரம். மாட்டின் உரிமையாளர் குறித்த தகவல் வெளியான நிலையில் இரு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு. காஞ்சிபுரத்தில் பட்டப்பகலில் பெண் காவலருக்கு அரிவாள் வெட்டு. காவலரின் கணவர் மேகநாதனிடம் போலீசார் விசாரணை. காஞ்சிபுரத்தில் பெண் காவலர் வெட்டப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். சீருடையில் உள்ள ஒரு காவலர் அரிவாளால் தாக்கப்படுவது சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டின் புதிய உச்சம் என எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னை பட்டினப்பாக்கம் காவலர் குடியிருப்பில் தற்கொலை செய்து கொண்ட உதவி ஆய்வாளர். குடும்ப பிரச்சனையால் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் போலீசார் விசாரணை. திருப்பூர் அருகே அரசு பேருந்தை முந்த முயன்ற முட்டை லாரி சாலையில் கவிழ்ந்து விபத்து. 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான முட்டைகள் சாலையில் சிதறிய நிலையில் உயிர் தப்பிய ஓட்டுநர். கோவை காந்திபுரம் 100 அடி சாலையில் மூடாமல் இருந்த பாதாள கழிவுநீர் கால்வாய். நடைபாதையில் நடந்து சென்ற பெண் கால்வாயில் விழும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. உடுமலை அருகே காயம்பட்ட நிலையில் சுற்றித் திரிந்த புலி கூண்டு வைத்து பிடித்து மீண்டும் வனப்பகுதிக்குள் விட்ட வனத்துறையினர்.
திருப்பூரில் வடமாநில இளைஞர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பெரும் பரபரப்பு. ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட கருத்து மோதலால் தாக்கிக் கொண்ட நிலையில் தற்போது வீடியோ வெளியானது. வாணியம்பாடி அருகே கொள்ளை வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி தப்பி ஓட்டம். கை விலங்குடன் தப்பியவரை உறவினர் வீட்டில் வைத்து கைது செய்த தனிப்படை காவல்துறை. மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் இரண்டாவது நாளாக இடியுடன் கூடிய கனமழை. சாலைகளில் தேங்கிய நீரால் வாகன ஓட்டிகள் அவதி. கருவில் சுமந்த தாய்க்கு 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் கோயில் கட்டிய குடமுழுக்கு நடத்திய மகன்கள். திருப்பத்தூர் அருகே ஒரு நெகிழ்ச்சி சம்பவம். திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழ்ந்தவரை சட்டப்பூர்வ வாரிசாக ஏற்றுக்கொள்ள முடியாது. சொத்து தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. விவசாயிகளுக்கான 17வது தவணைத் தொகையாக 20,000 கோடி ரூபாயை செவ்வாயன்று விடுவிக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. வாரணாசியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் வழங்க உள்ள நிலையில் முன்னேற்பாடுகள் தீவிரம். அமெரிக்காவுடனான உலகளாவிய கூட்டாண்மையை வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளது. அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சல்லிவனுடனான சந்திப்பு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. மணிப்பூரில் மேலும் வன்முறை சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதை உறுதி செய்ய அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவு. வன்முறையில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அறிவுறுத்தல். மேற்கு வங்க ரயில் விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 15ஆக உயர்வு. படுகாயமடைந்தவர்களுக்கு சிலிகுரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. கஞ்சன்ஜங்காவில் விபத்துக்குள்ளான ரயில் பெட்டிகளை அப்புறப்படுத்தும் பணி நிறைவு. தண்டவாள சீரமைப்புக்கு பின் ரயில் சேவை தொடங்கப்படும் என்று அதிகாரிகள் அறிவிப்பு. ரயில் விபத்தில் சிக்கி சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்த அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். மேற்கு வங்க முதலமைச்சர் மமதாவும் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். மேற்கு வங்க ரயில் விபத்தை அரசியலாக்க வேண்டாம். எதிர்க்கட்சிகளுக்கு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் பயன்பாட்டில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும். இல்லை என்றால் இவிஎம் இயந்திரங்களை ஒழிக்க வேண்டும் என ராகுல் காந்தி ட்வீட். ஈக்வடாரில் கொட்டி தீர்த்த கனமழையால் திடீர் நிலச்சரிவு. 6 பேர் உயிரிழந்த நிலையில் உடல்களை தேடும் பணி தீவிரம். சீக்கிய பிரிவினைவாதியான குர்பத்வந்த் சிங் பனூனுக்கு எதிராக கொலைச்சதியில் ஈடுபட்ட விவகாரம். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நிகில் குப்தா நியூயார்க் சிறையில் அடைப்பு.
விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் யூரோ கோப்பை கால்பந்து போட்டி. யுக்ரைன் அணிக்கு எதிரான போட்டியில் 3-0 என்ற கோல் கணக்கில் ரோமானியா அணி அபார வெற்றி. இத்தாலியில் நடைபெற்ற பெர்கியா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டி. இந்தியாவின் சுமித் நாகல் ரன்னராகி அசத்தல். திருமலையில் நடைபெற்ற சுப்பிரபாத சேவையில் ஏழுமலையானை வழிபட்ட நடிகர் அஜித் குமார். வழிபாட்டுக்கு பின் தீர்த்த பிரசாதங்கள் வேத ஆசியும் வழங்கப்பட்டன. நிதிலன் சாமிநாதன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடித்த மகாராஜா படம் ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்ற நிலையில் 3 நாட்களில் 32 கோடிக்கும் மேல் வசூல் சாதனை. ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார் நடிகை அமலா பால். மகனுக்கு இலை என்று பெயர் சூட்டியுள்ளதாக இன்ஸ்டாவில் நெகிழ்ச்சி பதிவு.